இவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்மளுக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து கேன்சர் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்மளுக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு தெரியுமா? த இண்டஸ் வேலி. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களோட க்ரீட்டிங்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அழகான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் க்ரீட்டிங் மெசேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து கூப்பன் கோடு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிற குக்வேர்ஸோட யூசர் மேனுவல்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இங்கே அழகாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே செம்ம வெயிட்டாக இருக்குது. எல்லாமே கேஸ்ட் அயர்ன் நான் போட்டது. ஸோ எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிடுறேன். ஸோ சேஃப்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் 3 ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ இது என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் 3 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணுவோம். தூக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒரிஜினல் அயர்ன் ப்ராடக்ட். எதுக்காக நம்ம நான்ஸ்டிக்லேருந்து அயனுக்கு மாறணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பேன். இதில் வந்துட்டு 2 சைஸ் இருக்குது. நான் வந்து சின்ன சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 பேருக்கு சமைக்கிற மாதிரி. ஸோ அயன் ப்ராடக்ட் வந்து நான் எந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது வந்து இண்டஸ் வேலியோடது தான். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுப்பேன். நீங்களும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். MANCY மேன்சி அப்படிங்கிற கூப்பனை வந்து நீங்கள் செக் அவுட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து 12% டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாம். நான்ஸ்டிக் வந்து ரொம்ப டாக்ஸிக்கானது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து கேன்சர் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸை வந்து எங்கேருந்து நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது வந்து கிச்சன்ல இருந்து தான். அதுவும் நம்ம சமையல் பண்ணுற பாத்திரங்களை மாற்றினாலே போதும். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கிற முதல் ஸ்டெப்பு தான் காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட். ஒரிஜினல் அயனில் தான் இதுவுமே இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கடாய். ஸோ இந்த ப்ராடக்ட்லேயுமே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து தொக்கு, கிரேவி, அப்புறம் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி சீசன் பண்ணோம். ஆல்ரெடி இது வந்து ப்ரீ சீசன்டு தான். ஸோ ரொம்ப வந்து பழைய காலத்தில் பண்ணுற மாதிரி இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் 2-3 நாள் ஊற வச்சு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதுவும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம 3வது ப்ராடக்ட்டுக்கு போகலாம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து தோசைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம ரவுண்டான ஷேப்பில் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நான்ஸ்டிக். ஸோ இதில் வந்து அயன் குக்கர், அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து 2 பக்கமே ஹேண்டில் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. 3 பாத்திரத்துக்குமே வந்து ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ தோசைக்கல் வந்து உங்களுக்கு நல்லா இந்த ஸ்டவ்வில் வச்சு பர்னரில் கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய தோசை ஊற்றலாம். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே ஹெவி வெயிட்டான ப்ராடக்ட்ஸ் தான். இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ இதுவும் இல்லாமல் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸும் இவங்க வந்து அடிக்கடி போட்டுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக விமன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இதுவும் இல்லாமல் நிறைய கூப்பன் கோட்ஸ்லேயும் ஆஃபர் போயிட்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேன்சி அப்படிங்கிற கூப்பன் கோடை வந்து நீங்கள் செக் அவுட்டில் யூஸ் பண்ணுங்க மறக்காம. நம்ம வாங்கியிருக்கிற இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரீமியம் கேஸ்ட் அயர்ன். காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா வெசல்ஸும் இண்டஸ் வேலி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆஃபர்ஸோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை எப்படி சீசனிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. அயன் தவாஸை நம்ம எப்படி சீசனிங் பண்ணுறது அண்ட் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஸ்டெப் 1 வந்து ஹாட் வாட்டர் வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம்.
அயன் பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடு ஏறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் சூடு ஏறிட்டு அப்படின்னா குக் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணும். இந்த மாதிரி அயன் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கிற அயன் சத்துக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடியில் வரும். இந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த் இஷ்யூஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுமே இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து சீசனிங் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து தரோவாக ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 என்னென்னா, அகெயின் இதே பேன்ஸை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் உள்ள அந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறமா எந்த எடிபிள் ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும். டாப் அண்ட் பாட்டம் 2 சைட்லேயுமே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. அயன் பாத்திரங்களை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சமையல் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா அதை வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அதில் வாட்டர் இருக்கிற டைம்லேயே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். ஸ்டெப் 3, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன். வெங்காயம்லாம் நல்லா பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும், அந்த பேனோட எல்லா சைட்ஸ்லேயுமே படுற மாதிரி அந்த ஆனியனை நீங்கள் வதக்குங்க. ஸோ ஸ்டெப் 4 வந்து ரொம்ப சிம்பிள். அகைன் இந்த பேன் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியானதும் ஆயிலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ குக் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி லஞ்சுக்காக நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கின காஸ்ட் அயன் குக்கரில் வந்து நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம். அயன் குக்கரில் நீங்கள் சமைச்சது வந்து எப்போவுமே அதிலே வைக்க வேண்டாம். அதை வந்து உடனே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்மளும் இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இண்டஸ் வேலியிலேருந்து நம்ம வாங்கியிருந்த அயன் பேனில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம். காஸ்ட் அயன் கடாயில் வந்து நம்ம ஃபிஷ் குழம்பு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சுட சுட சாதம் இருக்குது. நார்மல் குக்கரில் வந்து நம்ம சமையல் பண்ணுறதை விட அயன் குக்கரில் வந்து நம்ம சமையல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட குக்கிங் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது, சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. ஸோ அயன் பேன் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து குக் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா இண்டஸ் வேலி வெப்சைட்க்கு போயிட்டு இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸும் அவங்ககிட்ட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட கூப்பன் கோட் MANCY அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் செக் அவுட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதுவும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் அவங்ககிட்ட போயிட்டுருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.